Hello friends, welcome to Karikanchi. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கேரளாவில் ரொம்ப ஃபேமஸான மலபார் மில்க் கேக். உங்கள் வீட்டுக்கு திடீர்னு விருந்தாடி வந்துட்டாங்கன்னா இந்த ஸ்வீட் செஞ்சு கொடுத்து அவங்கள அசத்தலாம். ஏன்னா இது செய்கிறது ரொம்ப ஈஸி, குவிக்காகவும் செஞ்சிடலாம். இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க இப்போது மலபார் மில்க் கேக் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ கேக் செய்யறதுக்கு ஒரு முட்டை உடைச்சுக்கலாம். இது கூட 2 ஸ்பூன் பால் பவுடர் சேர்த்துக்கிறேன், 2 ஸ்பூன் பவுடர் சுகர், 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா, சால்ட் 1/2 ஸ்பூன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சுகர்ல நல்லா மெல்ட் ஆகணும். இது கூட இப்போ நான் 2 ஸ்பூன் நெய் சேர்க்கிறேன். நீங்கள் நெய் இல்லைன்னா பட்டர் இல்லைன்னா ஆயில் கூட, ரீஃபைண்ட் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துடலாம். எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம 1 கப் கோதுமை மாவு சேர்த்துடலாம். தண்ணிலாம் எதுவுமே சேர்க்க வேண்டாம். நம்ம சேர்த்துருக்க முட்டை, நெய் இதுவே போதும். கொஞ்சம் தண்ணியா இருக்க மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா கொஞ்சமா மாவு வேணா சேர்த்துக்கோங்க. இப்போ பாத்தீங்கன்னா ரொம்ப ஹார்டா இல்ல, ரொம்ப சாஃப்டா இல்ல, கொஞ்சம் மீடியமா இருக்கு. ஸோ இது 10 மினிட்ஸ் ஊறட்டும். நம்ம போய் பாகு காய்ச்சிடலாம். ஒரு பேன்ல 1/2 கப் சுகர் எடுத்துக்கலாம். 1 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. இது லைட்டா பாகு காய்ச்சிக்கலாம். பதம்லாம் எதுவும் பார்க்க தேவையில்ல, ஜஸ்ட் அந்த ஒரு ஸ்டிக்கி மாதிரி கன்சிஸ்டன்சி வந்தாலே போதும். ஒரு ஜஸ்ட் 4 to 5 மினிட்ஸ் கொதிக்க வைங்க, கரெக்ட் ஆயிடும். இந்த ஸ்வீட்ல உங்களுக்கு நீங்க முட்டை சேர்த்துக்க மாட்டீங்கன்னா பால் சேர்த்து மாவு பிசைஞ்சுக்கோங்க. இப்போ பாகு நல்லா கொதிச்சிருச்சு, கொஞ்சம் பிசு பிசுப்பு இருக்கு. ஸோ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பிசைஞ்சு வச்சிருக்க மாவை ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். இதை கொஞ்சம் திக்கா தான் ஸ்ப்ரெட் பண்ண போறோம். இந்த ஓரத்துல இது மாதிரி வெடிப்பு வந்துச்சுன்னா நல்லா சேர்த்து விட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு விருப்பமான ஷேப்ல கட் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு ரெக்டாங்கிள்ல தான் கட் பண்ண போறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த அளவுக்கு திக்னஸ் அளவுக்கு உருட்டி கட் பண்ணி வச்சிருக்கேன். லைட்டா ஓரத்துல எல்லாம் டேப் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இதை டீப் ஃப்ரை பண்ணிடலாம்.
நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்க. அப்பதான் உள்ளெல்லாம் நல்லா குக் ஆகும். இப்போ எல்லாமே நல்லா குக் ஆயிடுச்சு, எடுத்துடலாம். இப்போ நம்ம குக் பண்ணி எடுத்த கேக்ஸை இந்த ஜீராக்குள்ள சேர்த்துடலாம். ஒரு 10 மினிட்ஸ் ஜீராக்குள்ளே இருக்கட்டும். ஜீரா எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. நமக்கு சூப்பரா மலபார் மில்க் கேக் ரெடி ஆயிடுச்சு. Thanks for watching this video. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.